நம்ம கர்மாவை 3 வகையா பிரிக்கிறோம். கருவமைப்பில் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம், உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராத்தமாம், இருவகையும் கூடியலும் புகுவினையே ஆகாமியமாம், ஒருவினையும் மீன் போகா உள்ளடங்கி பின் விளைவாம் அப்படின்னு சொல்லி இந்த கர்மாவை பத்தி ஒரு பாடலும் நாம படிச்சிருக்கிறோங்க. அது மட்டும் இல்லாத காலபுருஷ தத்துவத்தை பிரகாரம் மேசம், கடகம், துலா, மகரம் இந்த சரராசி இந்த பிறவியின் தன்மை, இந்த பிறவியில நமது தன்மையை காட்டும். அதே ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் அந்த ஸ்திரராசி போன பிறவியோட நன்மை தீமைகளை காமிக்கும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனங்கிற உபயராசி அடுத்த பிறவில நம்ம அனுபவிக்க போன நன்மை தீமைகளை பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையாக வச்சு இதை நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த கருத்தை வச்சுதான் நம்ம பார்த்தீங்கன்னா அவரவர் லக்கணப்படி உள்ள நன்மை தீமைகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். இதுவரையிலும் நம்ம அப்படிதான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோங்க. இந்த விதியின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்றோங்க, உபய லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா அடுத்த பிறவி உண்டு அப்படின்னும், சரலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு இந்த பிறவியை நன்மை தீமைகளை இந்த பிறவிலேயே நம்ம அனுபவிச்சிரோம் அப்படின்னும், ஸ்திரலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு போன பிறவில செய்த நன்மை தேர்வில் இப்ப அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் நம்ம படிச்சிருக்கிறோங்க. இப்ப இந்த தத்துவத்துல தான் பாத்தீங்கன்னா தர்மம் 4 வகையான தர்ம தத்துவம் இதுல இணையுங்க. அதுதான் பாத்தீங்கன்னா தர்ம தத்துவம், கர்ம தத்துவம், காம தத்துவம், மோட்ச தத்துவம் அப்படி இந்த 4 வகையான தத்துவத்தை அடிப்படையா வச்சு பாத்தீங்கன்னா இந்த தோஷத்தை நம்ம கணக்கிடுறோம். அப்ப இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு விரிவா சொல்றோம்னா எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். தோஷத்தை பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் உருவாகி வருது அப்படிங்கிறது கணக்கிடுறோம் அப்படிங்கிறதுக்காக தெரியுதான். 159 திரிகோணத்துல பாத்தீங்கன்னா இந்த திரிகோண ராசி இருக்குதுல 159ங்க. இந்த திரிகோண ராசி இது சஞ்சித கர்மாவை குறிக்கும். இந்த சஞ்சித கர்மா பாத்தீங்கன்னாங்க இத வழியா வரக்கூடிய தீமைகளை தோஷங்களை யாராலையும் தடுக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நம்ம அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா திரிகோண ராசியை அதை வச்சு நம்ம பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறோங்க. இப்ப இத்தனை தோஷமும் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு கெட்டது மட்டும்தான் செய்யுங்க. அவனுடைய என்ன நல்லது பண்ணாலும், அவனுடைய நடைமுறை வாழ்க்கையில குணத்தால செயலால அவன் என்ன நல்லது பண்ணாலும் அவன் கர்மாவின் அடிப்படையில அந்த கணக்கு போட்டு அது கெட்டது மட்டும்தான் செஞ்சுட்டு வரும். அதுதான் தோஷத்தை உருவாக்கக்கூடிய, தோஷம் உருவானதோ இந்த தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய முறையும் பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோங்க. சரி, இப்ப நம்ம எல்லாம் ஜோதிடர்கள் ஆயிட்டோம். இதெல்லாம் நீ அனுபவிக்க போற, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு விலகலாமா அப்படின்னா, அப்படி நம்ம எப்படி விலகிறதுங்க? இப்ப ஒரு